ஆஹா நேக்க உள்ள பழம் பார்த்தா ஆள் நிக்கிறானே பயங்கரமா பசிக்குதாடா கையில வர காசு இல்லையே இப்ப எப்படி சாப்பிடுறது கரெக்ட் உள்ள இருக்க சாப்பாட்டுல ஒவ்வொன்றிலையும் ஒரு சாம்பில வாங்கி அதை 3 பார்சல் ஆக்கி ஒன்ன சாப்பிட்டு 2 என் பொண்டாட்டி கொண்டு கொடுத்துட வேண்டியதா துணிஞ்சு இறங்கடா மாட்டா பிடிக்காம வா சொல்றல உள்ள வா சொல்றல வா சொல்றல நான் சினிமா கூட்டிட்டு போய் தான் வரேன் ஏமா ஏன் இந்த குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்றீங்க என்ன விஷயம் அடம் பிடிக்கிறா ஷாப்பிங்க்கு வந்தோம் சார் சாப்பிட்டு போலான்னு ஹோட்டலுக்கு வந்தா வர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா சார் உள்ள வர மாட்டேங்கிறா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார் அவளை சாப்பிட சொல்லி கொஞ்சம் பயமுறுத்துங்க சார் இப்ப அவளை பயமுறுத்தி சாப்பிட வைக்கணும் அவ்வளவுதானே சரி இவள சாப்பிட வச்சா எனக்கு நீங்க என்ன கை மாறி செய்வீங்க சரி உங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரேன் சார் சாப்பாடா ஐயோ நான் நினைச்சே சொல்லிட்டு பிடிப்பீமா சரி எப்படியாவது அவளை சாப்பிட வச்சிருங்க ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க உள்ள போய் இந்த பிள்ளை என் கூட தனியா உட்கார வச்சு சாப்பிட வச்சு அனுப்பலைன்னா என் பேரை மாத்திக்கங்க இப்ப பாருங்க திறமைய யாருங்கிற யார் தெரியுங்களா குரங்கு குதறி இப்படி குதறி நான் பேசுற குரங்கு அப்படியே கடிச்சு பராண்டி வறண்டி விட்டு ஆமா மரியாதையா போய் சாப்பிடுவோம் போகல போ பாக்குறத பாரு பாக்க பிச்சு பிடி மிச்சு போ போதுமா வேமா போங்க சாப்பாடு திங்கிற போது ஆமா சாப்பிட என்ன வேணும் உனக்கு அங்க என்ன பார்வை இங்க பதில் சொல்லு ஃபேமிலி தோசை வேணும் ஃபேமிலி தோசை வாய் இந்த பாப்பாவுக்கு ஒரு ஃபேமிலி தோசை கொண்டா எனக்கு உங்களுக்கு தள்ளி வையா தூக்குது அதாவது 20 ஊத்தப்பம் 40 ஆனியன் தோசை ஒரு 36 பொங்கல் ஒரு 20 இட்லி அப்படி பல்கா பார்சல் கட்டி கொண்டு வா வீட்டுக்கு கொண்டு போய் நானும் என் பொண்டாட்டியும் ஒரு மூலையில உட்காந்து கட்டி குளிக்கிறோம் ஓகே வாங்குற இடத்துல ஒன்னே மாதிரி மகிழ் வலிக்கும்டா சொல்றது மாதிரி போண்டாக்கு வந்து பொச கட்டப்பல அட என்ன திடீர்னு பாப்பா போலீஸ் ஆகி உட்கார்ந்துருக்கு என்ன பார்த்தா பாப்பா மாதிரியே தெரியுது உனக்கு இல்லங்க ஏற்கனவே ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிற போலீஸ் ஆபீசரை பார்த்து எவ்வளவு தைரியம் தான் உம்மா கொடுப்படா நீ ஐயோ உம்மா நான் உங்களுக்கு கொடுக்கலங்க அந்த பாப்பா கொடுத்தங்க ஐயா சொல்ற நீ போதும்மா போதும் இந்த பார் ஹோட்டலுங்கிறதுனால தான் உன்னை உயிரோட விடுறேன் வெளிய வாடா நீ தின்னதெல்லாம் நான் வெளிய எடுக்கறேன் வெளிய வரையா சாப்பிடலான்னு வந்தேன் மூடே அவுட் ஆயிடுச்சு ஐயோ எல்லாம் என் தலை எடுத்து வேற பக்கம் போயிருச்சே ஹலோ உன் வீட்டு புள்ள என்னை அடிச்சிக்க உதச்சிக்க கண்டிச்சிக்க ஆனா ஊரா வீட்டு புள்ளைய மிரட்டுன இதுதான் உனக்கு கெதி ஜாக்கிரதை பைசா இல்லாம சாப்பிட வந்ததுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்டா என்ன அரிசிங்க அது பச்சரிசிமா அட இது நம்மளோட டம்மி பீஸாவுல இருக்கு அப்ப கேம இங்க இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான் நந்தி அரிசி மண்டி ஹலோ மிஸ்டர் நந்தி என் பேர் நந்தி இல்லையா பின்ன என்ன தொந்தியா தொந்தி இல்லையா யோ நந்தி வேணா இல்லைன்னு சொல்லு தொந்தி வச்சுக்கிட்டே இல்லைங்கிற அதான் தொட வரைக்கும் தொங்குத தொந்தி இருக்குதுயா நந்திய பேர் இல்ல என் குலசாமி பேரு ஆமா நீ பேசும்போது உன் உடம்புல உதறல் ஓவரா இருக்கே இது சுகர் இருக்கா தம்பி எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க முகரே ஒத்து பார்த்தா தான் முக்கா கூட மைசூர் பாக்க தெரியுதுல்ல அப்புறம் சுகருக்கு பாவக்காய குலோ கணக்கில் வாங்கி தின்னு பாவக்காய் திங்கிறப்ப மட்டும் பச்சை சட்டை போடாத ஏன் சுகர் இறங்காது அவன் பாவக மட்டும் பச்சையா இருக்குது அதை மட்டும் திங்க சொல்றா என்ன கேளுமா இருச்சியா சிம்பிள் இருச்சியா ஏன் இப்ப டேக்க பாக்குற சுகர் இருந்தா பச்சை சட்டை போடக்கூடாது பிரச்சனை இருந்தா சேவ் சட்டை போடக்கூடாது காமால இருந்தா மஞ்சள் சட்டை போடக்கூடாது இதெல்லாம் சீனா வைத்தியம் சீனாவில போய் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஓசில ட்ரீட்மெண்ட் சொல்ல ஓவரா பேசுற என்ன தம்பி சீனாவில் பிடிச்சீங்களா பின்ன சீனாவுக்கு போய் 10 வருஷம் 8 கோர்ஸ் படிச்சிருக்கேன் ஆமா ஐயோ தப்பா பேசுற மாதிரி இருக்கு சீனாவில் படிச்சதுக்கு உங்க மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்லை தம்பி இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படி கேளு அதாவது இப்ப எனக்கு 250 மூட்டை அரிசி வேணும் 250 ஏன் தம்பி இது முதல்லயே சொல்லிடலாமே வந்த உடனே என்னமா பேசிட்டீங்க அப்படி இப்படின்னு பேசினா தானே அந்த இடத்துக்கு வர முடியும் சரி இப்ப என்ன செய்யற எங்க இருந்து ஆரம்பிக்கிறது இல்லையா புழுங்கல்ல ஒரு 10 இருக்கு தம்பி எழுதிக்கிறேன் எழுதிக்க புழுங்கல்ல 10 பொன்னில ஒரு 20 பொன்னியில ஒரு 20 இட்லி அரிசியில ஒரு 80 இட்லி அரிசியில ஒரு 80 சட்னி அரிசியில ஒரு 90 சட்னியா ரம்பாவுல ரம்பா சாப்பிடுற சம்பாவுல ஒரு 90 இங்க பாப்பா ஐயாறுல ஒரு 50 ஆக மொத்தம் எவ்வளவு ஆக மொத்தம் 250 மூட்டை ஆகுது தம்பி ஆகுதா ஆமாங்க அனுப்பிச்சிடவா இப்ப வேணா இப்ப வேணாமா எப்பதான் வேணும் ஒரு அரை மணி நேரம் வாங்கிக்கிறியா இப்போதைக்கு நான் கேட்ட அரிசி இல்ல ஒவ்வொரு குள்ள சாம்பிள் மட்டும் கொடு ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு கிலோ சாம்பிளா தம்பி
சாம்பிள்னா ஒரு பேப்பர்ல கட்டி தருவாங்க. நீங்க கிலோ கணக்குல கேக்குறீங்களே. ஏயா பேப்பர்ல கட்டி தரதுன்னா உபதியா 250 மூட்டை வாங்குறேன்னா ஆமா. ஒவ்வொரு மூட்டைக்கு ஒவ்வொரு கிலோ அரிசி சாமி விட்டா கொஞ்சம் பேர் பண்ணி பையா 5-6 கடை விட்டு வந்த மாதிரி முத்தி தம்பி, செருப்பு தம்பி, வாங்க தம்பி, கோச்சிக்காதீங்க தம்பி. வேணா ஒரு கை போட்டு தரவா? ஒரு கையா சரி உனக்கு வேணா எனக்கு வேணா 2 கையா போட்டு 2 கையா? அப்படின்னா 1 கிலோ வந்துருமே. ஐயா வந்துட்டு போதியா ஏய் அம்புட்டு அரிசி ஓன தானே வாங்க ஆமா. போறேன் உன்னை விட்டுட்டு வேற ஆள்கிட்ட போறேன் நான் சொன்னேன் போட்டு விடியா இன்னைக்கே வாங்கி வாங்கிக்கிறேன் போறியா போடுறேன். உடனே அங்கேயே இருக்கிறது இது சாம்பிள் வாங்குற மாதிரி தெரியலையே. எல்லா கல்லையும் இப்படிதான் வாங்கிட்டு இருக்கேன் போடு 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 தெரியுமா? போடியா சும்மா கலந்து போடியா நான் போய் பிரிச்சுக்கிறேன் அந்த பைய பிடிக்குது. அள்ளி போடு புடி இன்னைக்கு உனக்கு நல்ல வியாபாரம்யா 250 மூட்டை விற்க போற நீ போடு 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 அள்ளி தான் போட அது என்ன வழங்காத ஐயா அன்னத்தை அளக்காதயா அல்சர் வரும் போட்டாச்சு தம்பி. வெரி குட் டேய் அரிசி முட்டை வந்துட்டேண்ணே. வா இதை கொண்டு வண்டியில வை சரிண்ணே. அப்புறம் இந்த சாமியில பூரா எங்க முதலாளிட்ட காட்டுறேன் அவருக்கு பிடிச்சு போச்சுன்னா லாரி அனுப்பிச்சு விடுறேன் பணத்தை வாங்கிட்டு லோன் ஏற்றி விட்டுரு ஓகே அப்ப முதலாளி நீங்க இல்லையா? முதலாளி யாருக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அநேகமா இன்னில இருந்து 1000 நினைக்கிறேன் பார்த்தா தம்பி என்ன நல்லா இருக்கு. ஒரு விசிட்டிங் கார்டு முதலாளியோட கொடுத்துட்டா. விசிட்டிங் கார்டு வருமா ஓஹோ ஆமா அது என்ன அரிசி அது பிரியாணி அரிசி. அத அப்புறமா வாங்கிக்கிறேன் இந்த கார்டை பத்திரமா வச்சுட்டு அப்பப்போ உங்களுக்கே போன் பண்ணிக்கங்க சரி. அப்புறம் பச்சை சட்டை பாவம் சரி. சீனா வைத்தியம் ஓகே பார்த்தா பையன் நல்ல வயலா தான் இருப்பான் போல இருக்கு. நம்ம காடு அடிய போட்டாலே அண்ணனுக்கு சாம்பிள்ல நிறைய அரிசி எடுத்துட்டா இருக்கா. கொடு இந்தாங்க. இந்தா இது என்னென்ன மூட்டைன்னு பார்த்தே போட்டுரு சரிக்கா எப்படிக்கா அவ்வளவு ஒரு திறமைசாலியை கண்டுபிடிச்சியா? என்னது திறமைசாலியா ஐயோ போடா தடியா எங்க அப்பா ஒரு பெரிய மளிகை கடை வச்சிருந்தாரு அவர்கிட்ட வந்து அரிசி சாம்பிள் பக்கம் வந்தாரு இந்த மனுஷன் கடைசியில என்ன சாம்பிள் பாத்துட்டாரு இந்த விஷயம் தெரிஞ்ச எங்க அப்பா எங்க 2 பேரும் சேர்த்து வைக்காம அடிச்சு துரத்தி விட்டாரு என் தலைய எழுத்து வர்ற வழியிலே ஒரு கோயில வச்சு தலையை கட்டி குடுத்தன நடத்த கூட ஒரு வீடு இல்லாம இதோ இந்த கடையிலே வச்சு குடுத்தன நடத்திட்டு இருக்காரு மல்லியா நான் கொடுத்து விட்ட அரிசி பூரா வந்துருச்சா இன்னைக்கு சாமியில் அரிசி எல்லா கடையிலும் சமத்தா வாங்கியாச்சு இனிமேல் சாமிக்கு எவன்டாச்சும் போய் கேட்டோம்னா என்னைய சாமியில் பாத்துருவாங்க ஆகையினால இருக்கிற அரிசியை வச்சு பெரிய கடையாக்கி அதை டெவலப் பண்ணி ஹோல்சேல் வியாபாரி ஆகி உங்கொப்பே அரிசி மண்டியை விட பெரிய மண்டி ஆக்குறதாண்டியா லட்சியம் ஏண்டி மனுஷன் இது ஒரு அண்ணா வணக்கண்ணே. அட வாங்கண்ணே என்னென்ன வேணும் ஒரு 250 மூட்டை அரிசி வேணும். 250 மூட்டையா ஆமாண்ணே. எப்ப வேணும் இப்ப வேண்டாண்ணே, அடுத்த மாசம். அடுத்த மாசம் ஆமாண்ணே. அப்ப இப்ப என்னென்ன வேணும் இப்ப எல்லா அரிசிலையும் ஒவ்வொரு கிலோ சாம்பிள் வேணுண்ணே. ஒவ்வொரு குள்ள அரிசி சாம்பிள் இத பூரா முதலாளி வாங்கிட்டு சொல்லிருப்பாரு ஆமாண்ணே. முதலாளி நம்மளை பத்தி வெளியில எதுவும் விசாரிச்சீங்களா அப்படிலாம் ஒண்ணு விசாரிக்கலண்ணே. அப்ப வாங்க சாம்பிள் கொடுத்துருவோம் எவ்வளவு அழகா follow பண்ணி சாம்பிள் நிறைய கொடுங்க. ஏண்டா, பிக்கா. ஒவ்வொரு குள்ள சாம்பிள் அதே முதலாளி ஒரு வயசுல அப்படி அடிக்கிறது, அப்படி ஒரு அடிக்கிறது. தொழில்ல ஒரு change வேணும். உருவத்தை கோபத்தை சாம்பிள் கிட்ட வந்தா சாம்பிள் கேட்கிற ராஸ்கல் சாதாரண மந்திரத்துக்கு வரலடா 5 வயசுல இருந்து அவன் அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா அப்பேற்பட்ட என்கிட்டயே வந்து ஒரே நாள்ல காப்பி அடிச்சு ஓவர்டேக் பண்ணவா பாக்குற நீ என் ஒய்ஃப் இருந்தால உன்னை கோமணத்தோட விட்டேன் இல்ல ஏய், நீ வாங்க ஆமா நீ அவனை அடிக்கும் போது என்ன ஏன் சேர்த்து அடிச்ச ஒன்னும் ஸ்ட்ரைட் அடிக்க முடியல பாவமா வேற இருந்துச்சு அதான் அவனை நொறுக்குற சாக்குல உன்னை சேர்த்து அடிச்சேன் அந்த பயம் இருக்கட்டா அம்மா என்ன கிட்ட மனிதனை என்னத்தா எங்கடா கிளம்பிட்ட சும்மா அப்படியே பஜார் பக்கம் போய் சரக்கு பர்ச்சேஸ் பண்ண போறேன் அட்ஜஸ்ட் பண்ண போறியா கரெக்டா கேக்குறா அட்ஜஸ்ட் பண்ண போகல பர்ச்சேஸ் பண்ண போறேன் அப்படியா போறதான் போற இந்த நாய உசுன்னு பத்திட்டு போ அவ்வளவுதானே பத்தி விட்டா போகுது அடிச்சிருச்சு ஒன்னையுமாவா அப்ப இதுக்கு முன்னால எத்தனை பேரை கிடைச்சிருக்கு இந்த மாசம் பூரா 30 பேரை கடிச்சு தொலைஞ்சிச்சு இந்த மூடாவி 30 பேரையா அடி சிரிக்கி மக சிரிக்கி 30 பேரை கடிச்சு தெரிஞ்சு மறுபடியும் என்ன சூன்னு சொல்ல சொன்ன ஏன் கருப்பா இருக்கிறத கடிக்காதுன்னு நினைச்சு சொன்னேன் கருப்பா இருக்கவன கடிக்காதா அதையே சொன்ன அடி சிரிக்கி மக கிறுக்கி நாய்க்கு கரிதாண்டி முக்கியம் கருப்பு சோப்பா முக்கியம் பீத்திர சிரிக்கி உன் பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சனா உன்னை இப்ப கேட்டு என்ன பேசாதடா அந்த முக்குல மொட்டை மொட்டை டாக்டர் இருக்கா அவங்கிட்ட போய் இடுப்ப சுத்தி 20 ஊசி போட்டுக்கோ இல்லீன்னா விஷம் தலைக்கேறி வெறி புடிச்சு தெருவுல போற வாரம் கடிச்சு கொதல போற போடா போற வரணும் கடிப்பனா அடி பாவி மவளே நீ பார்த்த வேலை அடடட போது போற நாய இன்னொருக்க சூன்னு சொல்லிட்டு போ மறுபடியும் நானே வா அடி கெட்டண்ணம் பிடிச்சவளே உனக்கு என்ன இருமா அப்படி
உள்ள ஓடிட்டியா? ஏய் கிளவி, நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து அந்த குளவிய போட்டு உடனே கொல்லல. ஆஹா, அடுத்த ரவுண்டு கலாட் ஆயிருச்சே. அதை அட்ஜஸ்ட் பண்ணி கிளம்பிடா மாடசாமி. ஆத்தடி எத்த தண்டி. ஏயா ஊசி கொண்டு கடப்பால கணச்சு கொடுத்துருக்கேன். பாடி தாங்க. குரங்கு 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 பிறந்த குரங்கு, நீ குத்துற ஊசி கோட்டை தாண்டி மறுபக்கம் வந்துருச்சியா? இந்த மாதிரி 20 ஊசிக்கு 10 ஊசி போட்ட இல்ல, இதோட ஆளை விட்டியா? நான் ஓடிடுறேன். முடியாது, இன்னும் 10 ஊசி போடணும். யோ, நாய் கடிச்சா தொப்புளை சுத்தி 16 ஊசி, இடுப்பை சுத்தி 20 ஊசி எல்லாம் பழைய டேட் பண்ணியா? அதை ஏன் இன்னும் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படியா? உங்க அம்மா பல்சு, உங்க அப்பா பல்சு, உங்க பொண்டாட்டி பல்சு, உங்க பசங்களும் பல்சு, நீயே பல்சு, எல்லாரும் நீ க்ளோஸ் பண்ணலாமா? எல்லாரையும் க்ளோஸ் பண்றியா? யோ, பழைய ட்ரீட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணியான்னா என் ஃபேமிலியை க்ளோஸ் பண்றேன்ற? ஐயே, ஏய், இங்க பாரு, வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா மூளை குழம்பி விஷமூசி எழுத்தி குத்தி கொண்டுடுவேன். விச ஊசி ஏத்துவியா? டேய், உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா. ஏதோ எம்ஏ மத்தியில வந்த மாதிரியே தெரியுது. இவனுக்கு நாய் எவ்வளவோ தேவல போல் இருக்கு. டேய் டாக்டர், ஐயோ, மாத்தி சிறுமலா, வாங்க வெளிய. பேசாம எங்க இரு, வெளியில வராது. யாரி? மூச்சு. இந்த குரல் அந்த கிழவியோட குரல் மாதிரில இருக்கு. போய் பாப்போம். சத்தம் போட. ஏண்டா, நானா வந்து கேட்டதா கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? மெதுவா. அதே இங்க கிழவி கொடுத்துக்க மாட்டியா? இங்க இவன் கிட்ட 30 பேரை நாய் கடிச்சு அனுப்பியிருக்கிறான். 22 பேருக்கு தான் கமிஷன் கொடுத்துருக்கிறேன். மீதி 8 பேருக்கு எப்ப தர போற? கமிஷனா? என்ன சொல்றா? இப்ப கூட மாடசாமி ஒருத்தன் அனுப்பி 20 ஊசி ஓடுத்தே. அதுக்கு எங்க கமிஷன்? ஆஹா, ஆ, அடி பாவி மவளே, அது ஓனாயா? என்னை கவட்டியில கடிக்க விட்டது வியாபாரமா? சூன்னு சொன்னா டைமிங்கில் கிடைக்கிற நாய சோம்பேறி ஆக்கி இருப்பாள் தெரியுத. அதுக்கு நான் கறி வாங்கி போட வேண்டாம். காசு இல்லையா? இத பாரு, ஒழுங்கா பணம் தரல நம்ம வியாபாரத்துல விரிசல் வந்துடும். விரிசலா? அடியே கிளவி, ஏய் ஓடாத ஓடாத, ஓடின கொண்டு விடும் உங்களை. டேய், உன் முட்டையும் ஊசியும் பார்க்கும் போதே நான் நினைச்சேன்டா, உனக்கு இன்னைக்கு அறுவை சிகிச்சை என் கையில தாண்டி. ஏய் கிளவி, அவன் நாயை காவலுக்கு வச்சு தாண்டி பார்த்திருக்கேன். நீ ஒவ்வொருத்தனையும் கடிக்க விட்டு சம்பாதிக்கிற பத்தியா? என்ன மூலடி உனக்கு? அடி சண்டால பாதகத்தி, சிவனேன்னு ரோட்ல போய்க்கிருந்தவன சூன்னு ஒரு வார்த்தையை சொல்ல வச்சு நாயை விட்டு குதிரை விட்டியே. அக்குன்னு கவட்டையில கவன நாய் காலிஞ்சு மேல கவிந்தா என் வாழ்க்கையே பிளாட் ஆயிருக்கும்படி. மரியாதையா கவுன்சிலர்